ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे यो विशेष शून्यवादी पाश्चात्य जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 1வது அத்தியாயம் விதுர மகாத்மாவுடைய கேள்வி. நேற்று வந்து நேரம் பத்தாதனால பாதியிலே நிப்பாட்டிட்டோம். அவனுடைய தொடர்ச்சி தான். நேற்றைய ஸ்லோகத்துக்கு இதுக்கு முந்தைய ஸ்லோகம் 17வது ஸ்லோகம். அதுக்கு வந்து ஸ்ரீல பிரபுபாத 2.5 பக்கத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்க. தீர்த்தா பகவான் தீர்த்தம் அப்படின்னா புனிதப்படுத்தக்கூடியது, புனிதமானது. தீர்த்தா அப்படின்னு சொன்னா புனிதப்படுத்தக்கூடியது, புனிதமானது. கிருஷ்ணா தீர்த்தா, அவரது விக்கிரகம் தீர்த்தா, கிருஷ்ணரோடு என்னெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கோ அது எல்லாமே தீர்த்தா. சுவாமி கொஞ்சம் தீர்த்தம் தரையில பகவானுக்கு ஆஃபர் பண்ண வாட்டர். அப்புறம் தீர்த்தம், புனித குளங்களுக்கும் தீர்த்தம்னு பேரு. அந்த இடத்துக்கு யாத்திரை போறது தீர்த்த யாத்திரைன்னு பேரு. அப்போ பகவான் புனிதமானவர், அவர் தோன்றிய இடங்களும் புனிதமானது, அவரது ஆலயங்களும் புனிதமானது, அவரை வழிபடக்கூடிய தூய பக்தர்களும் புனிதமானவங்க. அதனாலதான் நேற்று பார்த்த சன்னியாசிகளுக்கு தீர்த்தான் பேர் மாதவ சம்பிரதாயம். சோ தீர்த்த யாத்திரை அதோடைய தொடர்ச்சி தான். நிறைய விஷயங்கள் குரோபா சொல்லியிருக்கு. ஒரு தீர்த்த யாத்திரை போறோம், என்னென்ன மேற்கொள்ளணும், என்னென்ன ஃபாலோ பண்ணணும். விதுரர் ஏன் தீர்த்த யாத்திரை போனார்? விதுரர் தீர்த்த யாத்திரை போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவரே தூய பக்தர் தான். யுதிஷ்டிர மகாராஜ் விதுரரை பார்த்து சொல்றாரு, நீங்க ஏன் தீர்த்த யாத்திரை போகணும், நீங்களே புனிதமானவர் தான். அப்ப விதுரர் என்ன நினைக்கிறாரு? விதுரர் மாதிரி தூய பக்தர்கள் திருதராஷ்டிரர் மற்றும் துரியோதனன் ஆகியோரின் சகவாசத்தினால் தன் புண்ணியங்களை இழந்து விட்டதாக விதுரர் அறிந்திருந்தார். தன் புண்ணியங்களை இழந்து விட்டதாக விதுரர் கருதியதால் உடனே பகவானுடன் சகவாசம் கொள்ளும் தகுதி தமக்கு இல்லை என்று ஒரு தூய பக்தர் எப்பவுமே எனக்கு என்ன அருகதை இருக்கு, பகவானுக்கு சேவை செய்வதற்கோ அல்லது பகவான் அருகாமையில் செல்வதற்கோ எனக்கு ஒரு தகுதியும் இல்லை அப்படின்னு அவர் தன்னை தாழ்த்திக்கிறேன். இது வந்து ஒரு பக்தர்களுக்கே உரிதான ஒரு பணிவான தன்னை தாழ்த்தி கொள்வது. இந்த உலகத்துல யாராவது தன்னை தாழ்த்திக்கிட்டா என்ன சொல்லுவாங்க? ஏய், நீ என்ன இப்படி உன்னை சீப்பா இடம் போட்டுக்கிற, நீ என்ன உன்னை தாழ்த்திக்கிற, உன்னால எல்லாம் பண்ண முடியும், நீ அது பண்ணிடுவேன், நீ இது பண்ணிடுவேன், அப்படி ஸ்க்ரூ பண்ணி விடுவாங்க. ஜட உலகத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே தன்னை தாழ்த்தி கொள்ள மாட்டாங்க, தன்னை உயர்த்திக்க தான் பார்த்துக்கணும். ஆனா ஆன்மீக பாதையில அப்படியே நேர்மாறா இருக்கு. ஒரு எவருக்கு எவ்வளவு தன்னை தாழ்த்திக்கிறாரோ அவருக்கு எவ்வளவு பகவானுக்கு இருக்கு. ஆன்மீக பாதையில ஒருத்தர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை தாழ்த்தி கொள்றாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு கிருஷ்ணருக்கு நெருக்கமானவராரு. ஜட உலக பந்தயத்துல முன்னாடி வந்ததான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஓ, இவன் எல்லாத்தையும் முந்தி வரணும். ஜட உலக கணக்குப்படி உலக ஆயுத ரீதியா பார்க்கும்போது எல்லாத்தையும் முந்தி நான் முன்னாடி வரணும். ஆனா ஆன்மீக கணக்குப்படி எல்லாரும் சேவை செய்வதற்கு நான் வந்து கடைநிலையான பக்தர், நான் பேக்ரவுண்ட்ல இருக்கேன். சோ பேக்ரவுண்ட்ல சில நேரங்கள்ல சில பக்தர்கள் பின்னாடி இருந்து சேவை செய்வாங்க.
அவங்கதான் முக்கியமான காரணமா இருப்பாங்க. ஆனா தன்னை முன்னாடி கொண்டு வந்துக்க மாட்டாங்க. புகழ் எல்லாம் யாருக்காவது போகும். அதுல அந்த பக்தர் ஆனந்தம் அடைவாங்க. அதுல அந்த பக்தர் ஆனந்தம் அடைவாங்க. எப்பவுமே புகழை விரும்பக்கூடாது. புகழ், பெயர், புகழ், பதவி இதெல்லாம் இருந்தாதான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். இல்ல அங்கீகாரம், சில நேரங்கள் அங்கீகாரத்தில் இருக்கணும். ஓ, என்ன அங்கீகாரம் பண்ணல, என்ன ரெகனைஸ் பண்ணல, எனக்கு அங்கீகாரம் கொடுக்கல, அவங்கள எல்லாம் பத்தி சொன்னாங்க, என்ன பத்தி சொல்லவே இல்லை. அவங்க சேவையை பத்தி எல்லாம் சொன்னாங்க, என் சேவையை பத்தி சொல்லவே இல்லை. அங்கீகாரம் எதிர்பார்க்க கூடாது. ரொம்ப எளிமையாக பணிவாக எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து எல்லாருக்கும் சேவை பண்ணி நாம் எப்பவுமே கடைநிலைய பின்னாடி இருக்கும், கடைசியில இருக்கும். அந்த மாதிரி தன்னை பின்னாடி வச்சு கடைசியில் இருக்கிற பக்தர் பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர். அவர்தான் முக்கியமான காரணமா இருப்பாரு. ஆனா பாத்தீங்கன்னா ஆளே காணும். இன்னைக்கு யாரு சமையல் பண்ணா, இவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க, யார் பண்ணாங்க? அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உதவி பண்ணிருப்பாங்க, எல்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த கோயில்ல பிரசாதம் நல்லா இருந்தது, நம்ம பெருமை கோயிலுக்கு சேர்ந்தது. அந்த பக்தர் யாரு? அவரு யாரோட பக்தர் பண்ணாரு, யாரோ ஒரு பக்தர் பண்ணாரு. இதுதான் பிரபுபாதருடைய தனித்தன்மை. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஆசிரமங்களும் அவங்க பேர்ல தொடங்கிது. பெரும்பாலும் இந்த ஜட உலகத்துல ஒரு சாது ஒரு ஆசிரமம் தொடங்குறாருன்னா அவர் பேரை வச்சிருப்பார். அப்புறம் அந்த சாதுவை எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு ஆசிரமத்தோட பேரு சொன்னா அந்த ஆசிரமத்துடைய குரு இவரு இல்லையா? ஜட உலகத்துல எந்த ஆசிரமத்து பேரு, சோமெனி ஆசிரமா, எவ்வளவோ ஆசிரமங்கள், எவ்வளவோ ஆன்மீக இயக்கங்கள் இருக்கு. அந்த ஆன்மீக இயக்கங்கள் ஆசிரமங்கள் பார்க்க போனா யாருடைய பேர் அடிபடும்னா அந்த ஆசிரமத்தை, அந்த இயக்கத்தை தோற்றுவிச்ச அந்த குரு. ஆனா தூய பக்தர்கள் எப்பவுமே தன்னை பின்னாடி வச்சுட்டு பகவானை முன்னிலைப்படுத்துவாங்க. பெருமாள் எல்லாருக்கும் தெரியும், லட்சுமி நாராயணன் 108 திவ்யதேசம் எல்லாருக்கும் தெரியும். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த 108 திவ்யதேசத்தையும் இவ்வளவு அழகா பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு ராமானுஜாச்சாரி தான் பண்ண. அந்த 108 திவ்யதேசங்கள்ல எப்படி பகவானுக்கு ஆராதனை நடத்தணும், எப்படி பகவானை வழிபடணும், எப்படி உற்சவங்கள் பண்ணணும், இதெல்லாம் ராமானுஜர். பட் ராமானுஜர் பேர் எங்கேயுமே இல்ல. ஸ்ரீ சம்பிரதாயம் சொல்ற, ராமானுஜ சம்பிரதாயம் சொல்லும், ஸ்ரீ சம்பிரதாயம் சொல்லும். ஸ்ரீ சம்பிரதாயத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் இதனுடைய ஆச்சாரிய ராமானுஜர் தெரியும். அதே போலதான் பிரபுபாதர். பிரபுபாதர் இயக்கத்துக்கு அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி, பக்தி வேதாந்த இயக்கம், இந்த பிரபுபாத இயக்கம் பேர் வைக்கல. அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம், இஸ்கான், இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். இந்த இயக்கம் உலகம் முழுவதும் பரவியது. எல்லாருக்கும் என்ன தெரியும்? இந்த இயக்கத்தை நிறைய பேருக்கு இஸ்கான்னு கூட தெரியாது. நிறைய பேர் கேட்பாங்க, இஸ்கான், இஸ்கான் என்னது? அப்புறம் நம்ம விளக்கி சொல்லுவோம். ஆனா பெரும்பாலும் மக்களுக்கு என்ன தெரியும்னா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா கோஷ்டி. இவங்க ஹரே ராம ஹரே கிருஷ்ணா கோஷ்டினர், ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இயக்கத்துக்காரங்க, இப்படிதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அங்க பக்தர்கள் சங்கத்துல வரும்போதுதான் இந்த இயக்கத்துடைய ஸ்தாபகாச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர். இந்த இயக்கத்துடைய ஸ்தாபகாச்சாரி பிரபுபாதர் தான் கற்றுக் கொடுக்கிறாரு. கிருஷ்ணர் முழுமுதல் கடவுள், பகவத்கீதை எப்படி படிக்கணும், பகவானுக்கு எப்படி அன்பு செய்யணும், எப்படி பகவானுக்கு சேவை பண்ணணும், இதெல்லாம் பகவான் கத்துக் கொடுக்கிறார். அதனால கிருஷ்ணா இதெல்லாம் கத்துக் கொடுக்கிறார், சாரி பிரபுபாதர். ஆனா பிரபுபாதர் நிறைய பேர் தெரியாது. அது இஸ்கான்ல பக்தர்களோடு பழகும் போதுதான் பிரபுபாதர் தெரியும். அதுதான் ஒரு தூய பக்தர் கருத்து. அதனால எப்பவுமே ஒரு தூய பக்தருக்கு நம்ம என்ன கத்துக்கணும்னா, எவ்வளவு சாதனைகள் பண்ணாலும் நான் கீழ்நிலையான ஆத்மா, நான் ஒரு பந்தப்பட்ட ஆத்மா, நான் இந்த கட்டுண்ட வாழ்க்கையில் இருக்கேன். அந்த மாதிரிதான் விதுரர் நினைக்கிறாரு. ஆக்சுவலி விதுரர் மகாத்மா. ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு, நான் எவ்வளவு காலம் அரசியல் விவகாரத்துல இருந்தேன், இந்த திருதராஷ்டிரம் கூட துரியோதன கூட சங்கம் வச்சுக்கிட்டு இருந்தேன், அதனால நான் அசுத்தமாயிட்டேன். ஆக்சுவலி விதுரர் அசுத்தம் ஆகுறது இல்லை, அசுத்தம் ஆக மாட்டேன். அவர் தூய்மையான ஆத்மா. ஆனா அவர் என்ன ஃபீல் பண்றாரு, நான் என்ன புனிதப்படுத்திக்கணும். சோ ஒருவர் தன்னை புனிதப்படுத்திக் கொள்றதுக்காக தீர்த்த யாத்திரை மேற்கொள்ள வேண்டும். புனிதப்படுத்துறதுக்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கு. ஒன்று
ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இருக்கிற இடத்துல இருந்தே பகவான் நாமத்தை சொல்லும் போது அவர் உடனே புனிதமாவார். இந்த முறை பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிக்கிறது புனிதப்படுத்தக்கூடியதுலேயே பெஸ்ட், சிறந்தது. இதுதான் நம்ம எங்க பாக்குறோம்? 6ஆம் ஸ்கந்தத்துல அஜாமினுடைய சரித்திரம். ஸ்ரீமத் பாகவதம் 6ஆம் ஸ்கந்தத்துல அஜாமினுடைய சரித்திரத்துல பார்க்கலாம். பல்வேறு முறைகளை வந்து சுகதேவ் கோசாமி பரீட்சை பண்ணுவார். பரீட்சித் மகாராஜ் பரீட்சித்தே பரீட்சை பண்றவர். அந்த பரீட்சித்தையே பரீட்சை பண்ணாரு. பரீட்சித் என்ன பரீட்சை பண்ணாரு? பாக்குறதெல்லாம் இவர் கிருஷ்ணரா கிருஷ்ணரா, ஏன்னா ஒரு குழந்தையா இருக்குச்சே அம்மாவோட வயிற்றுல அந்த பரமாத்மா கிருஷ்ணரை பார்த்தார். வெளியில வந்தோடனே நான் வயிற்றுக்குள்ள பார்த்தது யாரு? இவரா நல்லா பரீட்சை பண்ண அந்த சீடனை பரீட்சை பண்ணார் சுகதேவ் கோஸ்வாமி. இவர் உண்மையாலுமே எதுல ஆர்வம் இருக்கு? உண்மையாலுமே இவர் பிறப்பிறப்பு விடுபட ஆர்வம் உள்ளவரா இருக்காரா? இவர் வந்து எல்லா பாவ நிலையிலிருந்து விடுபட தயாரா இருக்காரா? அப்ப என்ன பண்ணாரு? பரீட்சை வைக்கிறார். சோ என்ன பேசிருந்தோம்? முதல்ல கர்மகாண்டத்தை சொல்லுவார். நேற்று பேசிட்டு கர்மகாண்டத்தை பத்தி. ஒருத்தர் வந்து பாவம் செஞ்சுட்டா அந்த பாவத்திலிருந்து விடுபடுறதுக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற பரிகாரங்களை செய்யும். பரிகாரம் நிறைய பரிகாரம் இருக்கு. நிறைய புனிதப்படுத்தக்கூடிய வேதங்கள்ல கர்மகாண்டத்துல நிறைய புனிதப்படுத்தக்கூடிய வழி இருக்கு. அந்த பரிகாரங்களை செய்யும். பிராயச்சித்தம் பண்ணும். அவர் பரிசித் மகாராஜ் சொல்றாரு, என்ன பிரயோஜனம்? ஒருத்தர் பிராயச்சித்தம் பண்ணுவாங்க, தென் பாவம் பண்ணுவாங்க. பிராயச்சித்தம் பண்ணுவாங்க, அவர் பரிகாரம் பண்ணுவாங்க. இல்லையா? கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? கோயில்ல போய் சர்ச்சில் போய் பிரேயர் பண்ணுவாங்க. ஓ ஃபாதர், நான் இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டேன், என்னை வந்து இந்த பாவத்திலிருந்து விடுவீங்க, பாவம் மன்னிப்பு கொடுங்க. அதே மாதிரி இந்துக்களும் கோயில்ல போய் நான் இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டேன், இருக்கான பரிகாரம் என்ன? அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த பரிகாரம் பண்ணிட்டு பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு அகைன் பாவம் செய்யும். அப்ப அவங்களுக்கு பாவம் பண்ணக்கூடிய என்ன போவே இல்லையே. அதனால இந்த முறையை நான் ஏத்துக்க மாட்டேன். இந்த முறையை நான் ஏத்துக்க மாட்டேன். கர்ம காண்டத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். அடுத்த 2வது பரீட்சை வைக்கிறாரு. ஓகே, ஓ கர்ம காண்டம் நீ ஏத்துக்க மாட்டியா? சரி, பரீட்சித்து ஒருத்தர் ஞானத்தை வளர்த்துக்கணும். ஞானத்தை வளர்த்துக்கணும், பாவம் செய்யறது கூடாது, அப்புறம் நரகத்துக்கு செல்வோம் அப்படின்னு ஞானத்தை வளர்த்துக்கணும். அதுக்கு பரிசுத்தர் என்ன சொல்றாரு? ஓகே, ஓ குரு மகாராஜ், நீங்க சொல்றீங்க ஞானத்தை வளர்த்துக்கணும்னு. ஒருத்தர் ஞானத்தை வளர்த்துட்டாலும் அவனுக்கு பாவம் பண்ணக்கூடிய எண்ணம் பேரோடு போல அது உள்ளுக்குள்ள இருக்கு. சந்தர்ப்பம் வரும்போது ஒரு பெரிய புத்திசாலி கூட அந்த புலன்கள் அடிச்சுட்டு போயிடும். பலவான் இந்திரியம். புலன்கள் வந்து ரொம்ப கொடியது. அதே மாதிரி சூட்சும உடல் மனசு வந்து அதுக்குள்ள பாவம் பண்ற எண்ணம் பேரோடு இருக்கு. இது என்ன மேலாப்ப கட் பண்றது. ஞானத்தை வளர்த்துக்கிறது, ஓகே நான் பாவம் செஞ்சா நரகத்துக்கு போவேன், இந்த மனித வாழ்க்கையை பாவம் பண்றதுக்கா இல்ல அப்படின்னு மேலாப்ல கற்றுக்கணும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கு, சந்தர்ப்பம் வரும்போது டக்குன்னு மேல டக்குன்னு பாவம் பண்ணிடும். அப்ப இந்த முறை நான் வெறும் ஞானத்தை வளர்த்துக்கதான் பிரயோஜனம் இல்லை. வெறுமனை ஞானத்தை வளர்த்துக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. எகைன் பாவ வாழ்க்கை வாழ்றதுக்கு வாய்ப்பு. அப்பதான் சுகதேவ் கோஸ்வாமி சொல்ற, எஸ் வெரி குட். தன்னுடைய சீடர் வந்து எவ்வளவு புத்திசாலி இருக்காரு. அவர் கர்ம காண்டத்தை ஏத்துக்கல, அவர் வந்து ஞான காண்டத்தை ஏத்துக்கல. சுகதேவ் கோஸ்வாமி சொல்றாரு, ஒருத்தர் பாவ வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் விடுபடணுமா, பற்பல பிறவிகளா செய்த பாவ வினைகள்ல இருந்து முற்றிலும் விடுபடணும்னா அவர் பகவான் ஹரியோட நாமத்தை உச்சரிக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. இந்த மகாமந்திரம் இதயத்துக்குள்ள போய் பாவம் பண்ற எண்ணத்தை வேரோட பிடிக்கிறது. அதுதான் ஆச்சாரியனுடைய கதை சொல்லு. சோ அந்த மாதிரிதான் இங்க ரொம்ப அழகான ஒரு விதுரருடைய குணம் என்னன்னா, அவர் நினைக்கிறார் நான் இந்த பௌதிகவாதிகளோட சங்கம் வச்சுட்டு இருந்தேன், அதனால நான் இப்ப அசுத்தம் ஆயிட்டேன், நான் தீர்த்த யாத்திரை போகணும். இதை ஒரு காரணமா எடுத்துக்கிறேன். விதுரருக்கு வந்து பல்வேறு புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகணும்னு ஏற்கனவே மனதில் ஆர்வம் இருந்தது, உற்சாகம் இருந்தது. ஆனா அந்த அரசியல் விவகாரம், பதவி இதெல்லாம் அவர் வந்து போக விடாம தடுத்திருந்தது.
இப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டார். அடுத்தது பிரபுபாத் மேல என்ன சொல்றாரு, அந்த தீர்த்த யாத்திரை போனா அங்க என்ன பண்ணணும், தூய பக்தர்கள் சகவாசத்தை ஒருவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சோ யாரால கிருஷ்ணரை பார்க்க முடியாது, யாரால கிருஷ்ணரை உணர முடியாது? பிரபுபாத் சொல்றாரு, கம்சனையும் ஜராசந்தனையும் போன்ற பாவிகளான அசுரர்களால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பரம புருஷராக நினைத்து பார்க்கவும் முடியாது. சோ இன்னைக்கு ஏன் சமுதாயத்துல மக்களால கிருஷ்ணரை உணர முடியல, ஏன் கிருஷ்ணரை நினைச்சு பார்க்க முடியல? காரணம் இந்த பாவ வாழ்க்கை அவங்க தடுக்குது. எண்ணற்ற பாவ காரியங்களை செய்யறாங்க. பாவம் செய்யறதுக்கு தயங்குறதே இல்லை, பாவம் செய்யறது தப்புன்னு நினைக்கிறது. அதனால ஜட வாழ்க்கையில மக்கள் கிருஷ்ணரை உணர முடியாத முக்கியமான காரணமே பாவ வாழ்க்கை தான், பாவம் செய்யறது. அப்ப அர்ஜுனன் கேட்கிறாரு கிருஷ்ணாட்ட, கிருஷ்ணா, ஒருத்தருக்கு தெரியுது நான் பாவம் செய்யறேன், நான் பண்றது பாவம் தான், தப்பு தான், அதர்மம் தான் தெரியுது, தெரிஞ்சே ஏன் பண்றேன்? இன்னைக்கு எல்லாரும் தெரியாம பாவம் செய்யறாங்க. எல்லாருக்கும் தெரியுது நான் பண்றது தப்பு, அடுத்தவங்க ஏமாத்தக்கூடாது, திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, என் புலன் திருப்திக்காக எப்படி வேணாலும் வாழலாம் கூடாது, சாஸ்திர முறைப்படி வாழணும், தர்மத்தின் படி வாழணும், எல்லாம் தெரியுது, தெரியாம ஒண்ணும் இல்லை. அப்படியே பண்றாங்க. நான் செய்யறது பாவம்னு தெரிஞ்சு ஏன் பண்றாங்க? அர்ஜுனன் கேட்கிறார் கிருஷ்ணாட்ட. கிருஷ்ணன் என்ன பதில் சொல்ல? பதில் தெரிஞ்சும் கை தூக்கு. எஸ், காமேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவா மகாசனு மகாபாத்மா வித்யேரின வைரினம். காமமே காரணம். காமம்னா கட்டுக்கடங்காத ஆசை, நான் அனுபவிக்குங்கிற கட்டுக்கடங்காத ஆசை. காமேஷ குரோதேஷ. பாருங்க, சிறந்த உதாரணம் திருதராஷ்டிர துரியோதன். திருதராஷ்டிரக்கு துரியோதனுக்கும் காமேஷ குரோதேஷ, கட்டுக்கடங்காத ஆசை, கட்டுக்கடங்காத கோபம். இது ரஜோகுணத்தினால. சோ இந்த மாதிரி நபர்களோட போய் நான் சங்கம் கொண்டிருந்தேனே விதுரர் நினைக்கிறேன். ஆக்சுவலி விதுரர் மகாத்மா, இந்த திருதராஷ்டிரம் துரியோதனம் துராத்மா. மாறாக இந்த விதுருடைய சங்கத்தினால இவங்க புனிதமா இருக்கணும், இவங்க பயன்படுத்திக்கல, வீண் பண்ணிட்டாங்க. பாண்டவர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. பாண்டவர் என்ன பண்ணாங்க, விதுரன் நிறைய கேட்டாங்க. பாண்டவர்கள் திரும்பி கஷ்டப்படுறாங்க ராஜ்யத்தில விட்டு. விதுரர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, எல்லாமே காலத்தின் கட்டாயத்தில் நடக்குது, ஒரு நாள் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும், பகவானுக்கு கூட இருக்காரு. விதுரனுடைய வார்த்தைகள் அவங்களுக்கு ஆறுதலா இருந்தது, அவனுக்கு ஆன்மீகத்துல உற்சாகம் கொடுத்தது, கிருஷ்ணன் மேல இன்னும் வலுவாத நம்பிக்கை கொடுத்தது அவனுக்கு. சோ தூய பக்தனின் சகவாசி ஒருவன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பாண்டவர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க, கௌரவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. எந்த அளவுக்கு நாம் பகவத் தொண்டில் ஈடுபட்டிருக்கிறோமோ, அல்லது எந்த அளவுக்கு நாம் பாவங்களிலிருந்து விடுபட்டிருக்கிறோமோ, அதற்கேற்பவே பகவானை நம்மால் அறிய முடியும். பாத்தீங்களா? இப்ப ஏன் கிருஷ்ணர் எல்லாரும் உணர முடியல? சவால் விடுறாங்க. சொன்ன மாதிரி ரொம்ப இந்த பொருள்களையும் சொன்னார். இந்த பொருள் என்ன சொன்னாரு, பகவானின் இந்த அச்சா வடிவங்களை நாத்திகர்கள் வெறும் சிலை என்று கருதக்கூடும். ஆனால் விதுரரை போன்றிருக்கும் பகவானின் மற்ற தொண்டர்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. பாத்தீங்களா? நாத்திகருக்கு இப்ப ஏன் மக்களுக்கு கோயில்கள் விக்கிரகத்து மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது? பெரும்பாலும் குறைஞ்சுக்கிட்டே வருது இந்த நாத்திகர்கள். சோ இவங்களுக்கு ஏன் நம்பிக்கை வரல? ஏன்னா பக்தி தொண்டில் அவங்க ஈடுபடுறதே இல்லை, பக்தி தொண்டில் ஈடுபடுறது இல்லை. ஒன்று, இப்ப நம்ம பேசுன மாதிரி நம்ம பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபடணும்னா பகவான் நாமத்தை உச்சரிக்கணும், தூய பக்தர் சங்கத்துல வரணும், பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை அவங்ககிட்ட கேட்கணும், பாகவதம் படிக்கணும், பக்தர்களுக்கு சேவை பண்ணணும். அது மூலமா தான் விடுபட முடியும். அடுத்து பிரபுபாத் சொல்றார், நாம் பாவங்களிலிருந்து இன்னும் விடுபடவில்லை என்ற போதிலும் கருணாமூர்த்தியான பகவான் ஆலயத்தில் உள்ள அவரது அச்சா மூர்த்திகளில் அவரை நாம் காணக்கூடிய வசதியை நமக்கு அளித்துள்ளார். பகவான் சர்வசக்தியுடையவர் என்பதால் அவருடைய அச்சா விக்கிரகத்தின் மூலமாகவே நம்முடைய சேவைகளை அவரால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. சோ கிருஷ்ணா பாக்குறாரு, இந்த கலியுகத்துல ஜீவாத்மாக்கள் எல்லாம்
பாவிகளா இருக்காங்க. பாவிகளை தண்டிக்க கூடாது, இந்த பாவிகளை புனிதப்படுத்தணும். அதனால கிருஷ்ணா என்ன பண்றாரு, அர்ச்சாவதாரமா தோன்றார் விக்கிரகமா. ஏன்னா இந்த ஜீவாத்மானால கல்லு மரம் உலோகம் இதைத்தான் பார்க்க முடியுது. அதனால பகவான் அதுல தோன்றாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி அதுல இருக்காரு. அவர் இல்லாத இடம் இல்லை, அவருக்கு எல்லையும் இல்லை. அதான் எல்லையற்றவர், அனந்த லீலா. இன்னொரு வார்த்தை பயன்படுத்த, அனந்த லீலா, எல்லையற்ற உருவமுடையவர். அவரு விக்கிரகங்கள்ல தோன்றார். எல்லையற்ற உருவம் உள்ள பகவான் அர்ச்சாவதாரமாக விக்கிரகத்தையும் தோன்றுகிறார். அடுத்தது பிரபா என்ன சொல்ற, ஒருவர் தன் பாவங்களிலிருந்து எந்த அளவுக்கு விடுபட்டிருக்கிறாரோ அந்த அளவுக்கு அர்ச்சா விக்கிரகத்தின் முக்கியத்துவத்தை அவரால் அறிய முடியும். பாத்தீங்களா, ஏன் இன்னைக்கு விக்கிரகத்து மேல நம்பிக்கை குறையுது மக்களுக்கு? இந்த கோயில்ல போய் பிரார்த்தனை பண்ணுவாங்க, கோயில்ல போய் பிரார்த்தனை செய்வாங்க. இந்த பிரார்த்தனை நடக்கலையா அடுத்த கோயிலுக்கு போவாங்க, அங்க நடக்கலையா அடுத்த கோயிலுக்கு போவாங்க. அப்புறம் இந்த தேவதைக்கு போவாங்க, அந்த தேவதைக்கு போவாங்க, அப்புறம் இந்த மதத்துக்கு போவாங்க, அந்த மதம், அப்புறம் எல்லா மதமும் சம்மதமா கடைசியில் ஒண்ணுமே நடக்குது. அப்புறம் எல்லாம் நம்பிக்கை விட்டுருவாங்க, அவன் கடவுளே கிடையாது. தன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றினா கடவுள் இருக்காரு, பிரார்த்தனை நிறைவேறலைன்னா கடவுள் இல்லை. ஏன் காரணம், என்ன காரணம்? ஒருவன் தன் பாவ வினைகளிலிருந்து எந்த அளவுக்கு விடுபட்டிருக்கிறாரோ அந்த அளவுக்கு. அப்ப முதல்ல பாவம் செய்யறது ஸ்டாப் பண்ணும். ஆனா மக்கள் அதுக்கு தயாரா இல்லை. பாவ வினைகள்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொன்னா கோபம் வரும் நம்ம மேல. என்ன நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க, என்ன பண்ணிட்டோம், எல்லாரும் பண்றது நான் பண்ணிட்டு கோபம் வரும். இது பண்ணாதீங்க, இது தப்பு, செய்யக்கூடாதுன்னா யார் செய்யல, எல்லாரும் செய்யறாங்க. இந்த மாதிரி அறியாமையினால மேலும் மேலும் பாவகாரியங்கள் செய்து அவங்க பகவானை உணர முடியாத நிலையில இருக்க. இன்னைக்கு 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 கடவுளை உணர முடியாத நிலையில எந்த பாரத வருஷத்துல எந்த நாட்டுல ஆழ்வார்கள் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், நாயன்மார்கள், பெரும் பண்டிதர்கள் எல்லாம் தோன்றிய இடம். ஆனா இன்னைக்கு கோயில்கள்ல எப்படி இருக்கு, பழைய அரசாங்க கோயில், அரசாங்கம் பண்ற கோயில் பூரா சும்மா ஒரு வழிபாட்டு ஸ்தலம், அவ்வளவுதான். சும்மா போவாங்க, சாமி கும்பிட்டு வருவாங்க. அவன் அரசாங்கம் என்ன பண்றான், எல்லாத்துக்கும் சீட்டு, அந்த தரிசனத்துக்கு டிக்கெட்டு, இந்த தரிசன டிக்கெட்டு, அர்ச்சனைக்கு டிக்கெட், எல்லாம் காசு வருது. ஹரே கிருஷ்ணா. பூஜாரி என்ன பண்றாங்க, பல திவ்ய தேசங்கள் புனித ஸ்தலங்களுக்கு போனா காசு கொடுத்தா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, காசு இல்ல ஒரு மாதிரி. அது நீங்க போடுற காசு பொறுத்து. நீங்க தட்டுல 5 ரூபா போட்டு பாருங்க, பேசாம நிற்பாங்க. 10 ரூபா போடுங்க, கொஞ்சம் குங்குமம் தருவாங்க. 100 ரூபா போடுங்க, உள்ள போய் பகவானை மாலை எடுத்து போடுவாங்க. 1000 ரூபாய் கொடுத்தீங்க, பகவானை எடுத்து போய்க்கலாம். நீங்க பூரியில எல்லாம் போனா உங்களை பிடிச்சு தலையை வச்சு அமுத்தி, அவ்வளவுதான். முன்னெல்லாம் பகவான் பாதத்திட்டே விட்டுட்டு இருந்தாங்க, பிடிச்சு பாண்டாலாம் உட்கார வச்சு அமுத்தி பைசா போடுறது. என்ன பண்றது, அவங்க அந்த மாதிரி மணி மைண்டட் ஆயிட்டாங்க. பணம் தான், பணம் இல்லைன்னா முடியாது. அரசாங்கம் என்ன பண்ணுது, பூஜாரிக்கு ஒழுங்கா சம்பளம் உண்டு. அரசாங்கம் தான் பிராமணரை பராமரிக்கணும். பிராமணருக்கு ஒழுங்கா வருமானம் இல்லாத அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வேற வழி இல்ல, வரவங்கிட்ட எப்படியாவது பைசா வாங்கணும். அந்த மென்டாலிட்டி இல்லையா? அரசாங்கம் ஒழுங்கா சம்பளம் கொடுத்தா அவங்க வரவங்க கேட்கணும். ஏன் தட்டுல பணம் வருதான்னு எதிர்பார்க்க போறாங்க. என்ன பண்ணுவாங்க, நீங்க போய் தட்டுல 100 ரூபாய் போட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதை எடுத்து வச்சுக்கலாம். தட்டு காலியா இருக்கு, அப்பதான் உங்க தட்டுல நிறைய பணம் இல்ல, அப்ப யாரா போறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் கலியுகத்துல கீழே போயிட்டாங்க. புனித ஸ்தலங்களுடைய தன்மையும் அப்படியே கீழே போயிட்டே இருக்கு. புனித ஸ்தலங்கள்ல போனா அந்த வைப்ரேஷன். இப்ப என்ன ஆகுது, கல்வியினுடைய தாக்கத்துல அதிகமாக அந்த வைப்ரேஷன் குறையாது. ஏன்னா ஏறக்குறைய புனித ஸ்தலங்கள்லாம் எப்படி ஆயிடுச்சு, வியாபார ஸ்தலமாகவும் ஆயிடுச்சு. இப்படி ஒருவன் தன் பாவங்களிலிருந்து எந்த அளவுக்கு விடுபடுகிறாரோ அந்த அளவுக்கு அர்ச்சாபிக்கிரகத்தின் முக்கியத்துவத்தை அவனால் அறிய முடியும். எனவே ஒரு தூய பக்தரின் வழிகாட்டல் எப்பொழுதும் தேவைப்படுகிறது. அதனாலதான் அந்த காலத்துல கோயில்கள்ல ஆச்சாரியர் பராமரிச்சாங்க. அப்ப ஆச்சாரியர் என்ன பண்ணுவாங்க, அந்த கோயில் விக்கிரகத்துக்கு எப்படி சேவை பண்ணணும், அந்த விக்கிரகத்தோட மகிமை என்ன, அங்க எப்படி எப்படி சேவை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு பாருங்க,
யாரும் ஆச்சாரியர் பெரும்பாலான கோயில்கள், அரசாங்கத்து கோயில்ல ஆச்சாரியர் சொன்ன விஷயங்கள்லாம் விலகி அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு. ஒரு தடவை நடந்தது. போன தடவை நான் பூரி போயிருந்தப்போ, ஜெகநாத் பூரி போயிருந்தப்போ ஒருத்தர் ரொம்ப நேரம் நின்று இருக்காரு. ஒருத்தர் பைசா வாங்கிட்டு போயிட்டு உள்ள போய் தரிசனம் கூட்டிட்டு போறேன். அவங்க நின்றுட்டே இருந்து அப்புறம் கோவம் வந்து அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு கணவன் மனைவி 2 பேரும் ஜெகநாத் தரிசனம் பண்ணலாம் ரொம்ப தூரத்துல வந்திருக்காங்க. அவங்க அப்படியே விரக்தி அடைச்சிட்டாங்க. என்னடா இங்க எல்லாம் இப்படி நடக்குதா? கோயிலுக்கு ஏதோ பகவானை தரிசனம் பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல வராங்க. அங்க இந்த மாதிரி நடக்கும் போது என்ன அவங்க நம்பிக்கை வந்து டிஸ்டர்ப் ஆகும். இப்படி எல்லாம் வரணுமா கோயிலுக்கு? சில நேரங்களை பாருங்க, ரொம்ப நேரம் பொது தரிசனம் காத்து நிற்பாங்க. 500 1000 விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப மக்களுக்கு சாதாரண மக்கள் என்ன நினைப்பா? அப்படி நம்ம கோயிலுக்கு போகணுமா? அப்ப அந்த சாமி காசு இருந்தாதான் அனுகிரகம் பண்ணுமா? நீ கோயிலுக்கே வேண்டாம். அவன் அப்படி போயிடுவான். எல்லாம் மதம் மாறி போயிடுவான். நம்மளுடைய சனாதன தர்மத்துல நமக்கு மரியாதை இல்லை. நான் வந்து இங்க பணம் இருக்கிறவன் ஒரு மாதிரி நடத்துறான், பணம் இல்லாதவன் ஒரு மாதிரி நடத்துறான். அப்படி சாமி இப்படியா சொல்லியிருக்கு, சாஸ்திரம் இப்படியா சொல்லியிருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து ஏமாற்ற வேலை அப்படின்னு நம்ம நம்பிக்கையில இருந்து விலகிடும். அப்ப நான் அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசினேன். கலியுகத்துல வந்து இதெல்லாம் நடக்கும், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க வந்து பகவானுடைய அருளாலதான் நீங்க நிக்கிறீங்க. பகவானுடைய அருள் இருக்கிறதுனால நீங்க ஜெகநாத் பூரி வந்திருக்கீங்க. பூரியில பகவான் பண்ணி தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் உள்ள விட்டானா உள்ள ஒண்ணு, அதை பத்தி கவலைப்படாதீங்க. இங்க இருந்து நீங்க பகவான் தரிசனம் பண்ணலாம். இப்ப நான் வந்து முந்தி முந்தி உள்ள உடனே நான் இல்லையே, எனக்கு தெரியும் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்கன்னு. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? அந்த மாதிரி இடத்துல மக்களுக்கு சொல்லி கொடுக்கும். இந்த மாதிரி நீங்க கோவப்படாதீங்க, பகவான் மேல கோவப்படாதீங்க. இவங்க பண்ற தவறுக்கு இப்ப ஆயிடுச்சு. இந்த மாதிரி பூஜாரி வரம் கொடுத்தாதான் சாமி வரம் கொடுக்குறாரு. பூஜாரி வரம் கொடுத்தாதான் சாமி வரம் கொடுக்குற மாதிரி காலம். அதனால நம்ம அங்க இருக்கிற மக்கள்கிட்ட நம்ம அன்பா சொல்லி கொடுக்கணும். நீங்க கோவப்படாதீங்க. இந்த கஷேத்திரத்து மேல எந்த குற்றம் கிடையாது, எந்த தோஷமும் கிடையாது. இங்க இருக்கிற பகவானுக்கு எந்த தோஷமும் கிடையாது. இவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. இப்ப அவங்க நிந்திக்கவும் முடியாது. ஏன்னா அவங்க பிராமணரா இருக்காங்க, பகவானுக்கு சேவை பண்றாங்க. அப்ப நிந்திக்கவும் கூடாது. அவங்களை குற்றம் சொல்லவும் முடியாது, குறை சொல்லவும் முடியாது, நிந்திக்கவும் முடியாது. காரணம் அரசாங்கம் ஒழுங்கா அவங்களை பராமரிக்கிறது இல்லை. ரெண்டாவது அவங்களுக்கு பேராசை அதிகமாயிடுச்சு, பௌதிக ஆசை. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. அதனால நம்ம போனோமா, தரிசனம் பண்ணோமா, பிரார்த்தனை பண்ணோமா. ஓகே ரைட், கிருஷ்ணா. அதனால என்ன சொல்லிடுவோம்? கூட்டிட்டு போகும்போது, யாத்திரா கூட்டிட்டு போது சொல்லிடுவோம், கையில நிறைய பைசா வச்சுக்காதீங்க, சில்லற காசா வச்சுக்கோங்க. நோட் எடுத்து அப்படி பிடிக்கிடுவாங்க. 500 நோட் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படி பிடிக்கிடுவாங்க. முடிக்கி தலையை வச்சு அமுத்தி ஏதாவது கையில கொடுத்துருவாங்க. அது மாதிரிலாம் நிறைய இடங்கள், குறிப்பா நார்த் இந்தியால நிறைய இடங்கள்ல. சவுத் இந்தியால வந்து அப்படின்னா அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க கொடுக்குற அமௌண்ட்டை வச்சுதான் உங்களுக்கு மரியாதை. சவுத் இந்தியால சோ இப்படி இந்த எண்ணங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் அங்க இருக்கிற பூஜாரியாலையும் பகவான் உணர முடியல. அங்க இருக்கிற பகவானுடைய சாநித்தியம், அங்க பகவான் எப்படி ரொம்ப கருணையோட, அவ்வளவு புராண ஸ்தலம் ஜெகநாத் பூரி, ஸ்ரீரங்கம், எவ்வளவு புனித ஸ்தலங்கள், குருவாயூர், பண்டர்பூர், எல்லாம் ஒரு தூய பக்தனுக்காக வேண்டிய பகவான் வந்தது. எல்லா புனித, எங்கெல்லாம் பகவானுடைய கோயில் இருக்கோ, பழமையான கோயில், எங்கெல்லாம் பழமையான சரித்திர புகழ்பெற்ற கோயில்கள் இருக்கோ, அது எல்லாமே ஒரு தூய பக்தனுக்காக பகவான் தோன்றியிருக்கார். இல்ல சாட்சி கோபால் 2 பக்தனுக்காக வந்து சாட்சி சொன்னார். ஜெகநாத் புரி இந்திரதும்ன ராஜாக்காக வந்தார். குருவாயூர் சேர்த்து பிரதிஷ்டை பண்ணாங்க. இப்படி எல்லா ஸ்தலங்களுக்கு பின்னாடியும் ரங்கநாதர் பிரம்மாவுடைய பிரார்த்தனையில வந்தார். தர்மவர்ம ராஜா சந்தோஷப்படுறதுதான் இங்க வந்தார் காவிரி கரை. இப்படி எல்லா விக்கிரகத்துக்கு பின்னாடியும் ஒரு தூய பக்தருடைய பிரார்த்தனை, அவருடைய அன்பு, அவருடைய சேவை, இதை ஏற்றுக்கொள்றதுக்காக பகவான் வர. அதுக்கு பிரபா சொல்லிட்டு அடுத்தது பிரபா என்ன சொன்னாரு? ஏன் பகவான் விக்கிர ரூபத்துல வர்றாரு? சைத்தன்ய சரித்தாமத்துல என்ன சொல்லியிருக்கு? சர்வத்திர பிரகாச தோன்ற பக்தி சுகதீதே ஜகதேர தமனரத்னசி தர்மஸ்தாபிதே. பக்தர்களை பரவசப்படுத்துவதற்காகவும், பொதுமக்கள் தங்களது பாவங்களை போக்கிக் கொள்ள வசதி அளிப்பதற்காகவும், மற்றும் உலகில் உள்ள எல்லா தர்ம கொள்கைகளையும் ஸ்தாபிப்பதற்காகவும் பகவான் பிரபஞ்சம் முழுவதிலும் தம்மை விரிவடைய செய்துள்ளார்.
ஏன் பகவான் விக்கிரக ரூபத்துல வராரு? தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுல என்ன தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுனாலே பக்தி தொண்டு ஸ்தாபனம் பண்றது அதான் பரவ தர்மம். பகவான் விக்கிரக ரூபத்துல வந்தாதானே நம்ம சேவை பண்ண முடியும். ஏன்னா கிருஷ்ணருக்கு நேரடியா சேவை பண்ற வாய்ப்பை இழந்துட்டோம், அதை தொலைச்சாச்சு. கிருஷ்ணா விட்டு பிரிஞ்சாச்சு, கிருஷ்ணருக்கு நேரடியா சேவை பண்ணக்கூடிய வாய்ப்பை இழந்தாச்சு. ஸ்டில் கிருஷ்ணா வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. அப்போ அவர் அவர் வந்து அச்ச அவதாரமா விக்கிரக ரூபத்துல வரும்போது தூய பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. பக்தர் அல்லாதவங்களை அவர் வந்து தரிசனம் பண்றதுனாலே பாவத்தை போக்கிறாரு. அதுக்கப்புறம் நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் அவருக்கு சேவை பண்றது. தூய பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. இப்போ இங்க ஜெகநாதர் இருக்காரு. ஜெகநாதர் வந்து தூய பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. நம்மள மாதிரி பக்தருக்கு சேவை பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு. சரி, இவன் சேவை பண்ணி பண்ணி புனிதமாகட்டும், தூய்மை அடையட்டும், இவன் பாவத்தை எல்லாம் போக்கிக்கிட்டோம். அப்புறம் பொதுமக்கள் என்ன பண்றாரு? அவங்க வந்து தரிசனம் பண்றதுனாலே பாவத்திலிருந்து விடுபடுறாங்க. அவங்க வந்து அவங்க வந்து தரிசனம் பண்றதுனாலேயே பாவத்திலிருந்து விடுபடுறாங்க. சோ இப்படி பகவானுக்குள்ள அதே எல்லையற்ற சக்தி விக்கிரகங்களுக்கு உண்டு. பிரதிமா மூர்த்தி நகி துமி சாக்ஷாத் பிரஜேந்திர நந்தனம். கிருஷ்ணா, நீங்க ஒரு கல்லோ மண்ணோ சிதையோ அல்ல, நீங்க முழுமுதல் கடவுள். காரணம் என்னது? பகவான் சுய வடிவிற்கும் அச்சா விக்கிரகத்துக்கும் இடையில் உள்ள சக்தி எந்த வேறுபாடும் இல்லை. பகவானுக்கு ஒரு விக்கிரகத்துக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. பிரபா கொடுக்குற உதாரணம் தபால் பெட்டி. தபால் பெட்டி வந்து இப்ப எல்லாம் போயிடுச்சு. அது இதெல்லாம் வந்து இப்ப எல்லாம் வாட்ஸ்அப், இமெயில், ட்விட்டர் எல்லாம் வந்துச்சு. முன்ன வந்து சவுத் கலர் பாக்ஸ் தொங்க விட்டுருப்பாங்க. நம்மள என்ன பண்ணுவோம்? தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் லெட்டர் போடுவோம், ஒரு ஒரு கிரீட்டிங் கார்டு வாங்கி. இப்ப அந்த கல்ச்சரே இல்லை. அது வந்து ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இப்ப பாருங்க, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. பௌதிகமா கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லை. எல்லாம் மொபைலோட தான் ரிலேஷன்ஷிப் இருக்கு. எல்லாம் மெஷினோட தான் உறவு வச்சிருக்கேன். அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம்? கிரீட்டிங் கார்டு வாங்கி. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்களுக்கு வந்து ஒரு பகவான், உங்களுக்கு கிருஷ்ணர் பிடிக்குமா, நான் கிருஷ்ணருடைய கிரீட்டிங் கார்டு வாங்குவேன். அந்த கிரீட்டிங் கார்டு வாங்கி உள்ளுக்குள்ள உங்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சாப்பிச்சு அதை பார்த்துட்டு ஒரு சந்தோஷம் வரும். எனக்கெல்லாம் நான் சின்ன வயசுல கிரீட்டிங் கார்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு பிடிச்சது அமைச்சிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு அப்ப நம்ம கிருஷ்ண பக்தியில் இல்ல, அப்ப நம்ம குறிப்பிட்ட நடிகரை பிடிக்கும், அது அவங்களுக்கு தெரியும். இவருக்கு வந்து ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க? ரஜினிகாந்த் ஒரு 4 கிரீட்டிங் கார்டு வாங்கி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அது வந்து கலெக்ஷன் பண்ணி வச்சு பார்த்துட்டு அப்படியே ஏதோ ரஜினிகாந்தே நேர்ல வந்த மாதிரி அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கு. அது பல வருஷம் போயிட்டு இருக்கு. சின்ன வயசுல சின்ன சின்ன கிரீட்டிங் கார்ட்ஸ், சில சீனரிஸ் எல்லாம் இருப்போம், நல்லா வந்து சீனரிஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி. அப்புறம் பகவான் கிருஷ்ணர், அப்புறம் வந்து பிள்ளையார், இந்த மாதிரி அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து எழுதுவோம். அன்புள்ள தாத்தா பாட்டிக்கு நான் இங்க நலமா இருக்கிறேன், நீங்கள் அங்க நலமா, உங்கள் உடம்பு எப்படி இருக்கிறது எழுதிட்டு உங்களுக்கு பிரியமான அப்படின்னு கேள்விப்பட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு லெட்டர் போடுவாங்க. லெட்டர் வந்துச்சா, உங்க பதில் வரலையே. அந்த மாதிரி இன்லேண்ட் லெட்டர் இருந்துச்சு. அப்புறம் போஸ்ட் கார்டு வந்தது, கிரீட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அது உங்க போஸ்ட் பாக்ஸ் போட்டா அது 1-2 நாள்ல போகும். அது போச்சா போலவே தெரியுதுக்கு இன்னொரு லெட்டர் போடும். இன்னைக்கெல்லாம் காலம் எவ்வளவு டெவலப் ஆயிடுச்சு. ஒரு செகண்ட்ல வாட்ஸ்அப் மெசேஜ் போயிடுது, அவ்வளவுதான். நேற்று பேசிட்டு இருந்தேன்ல, முன்னெல்லாம் ஒரு செய்தி வரணும் நியூஸ் பேப்பர்ல வந்ததான் தெரியும். முன்ன ஏதாவது ஒரு செய்தி வரணும்னா நியூஸ் பேப்பர்ல வரணும். அது கூட சில பேர் பயந்துட்டு போட மாட்டாங்க. இப்போ ஒரு ஒரு கட்சியை வந்து நீங்க ஏதாவது பண்ணுனா வந்து அடிச்சிடுவான், உடச்சிடுவான், கொண்டுடுவான்னு பயந்துக்குவாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை, அப்படி தட்டி விட்டுருவாங்க. அது ஊர் போல சமூக வலைதளங்கள் அப்படியே ஒரு தீயா பரவிட்டு. இப்ப நல்ல விஷயங்கள் பரவனா நல்லது, ஆனா வேண்டாத விஷயங்களும் அப்படியே போயிட்டே இருக்கு. சரி, அந்த மாதிரி தபால் பெட்டி இருக்கு இல்லையா, அது எந்த பெட்டியில போட்டா லெட்டர் போய் சேராது. அந்த அரசாங்கம் வச்சிருக்கிற பெட்டியில போடணும். அந்த போஸ்ட்மேன் கொண்டு போய் சேர்ப்பாரு. இந்த போஸ்ட்மேன் தபால் பெட்டி நிறைய உதாரணம் பார்க்கலாம். கிருஷ்ணனுடைய விக்கிரகம் வந்து தபால் பெட்டி மாதிரி. அந்த தபால் பெட்டியில போட்டாதான் அந்த லெட்டர் போய் சேரும். அந்த மாதிரி ஆச்சாரியனால பிரதிஷ்டை பண்ற விக்கிரகம் தான் விக்கிரகம். சும்மா ஏதாவது யாத்திரை போயிட்டு நிறைய பேர் யாத்திரை போய் விக்கிரகம் வாங்கிட்டு வந்து, பண்டர்பூர் போய் பாண்டரகன் வாங்கிட்டு வந்துருவாங்க, அப்புறம் பூரி போய் ஜெகநாதர் வாங்கிட்டு வந்துருவாங்க, விருந்தாவன் போய் ராத வீடு பூரா விக்கிரகமா இருக்கும். அப்புறம் ஒரு நாள் எல்லாத்தையும் வச்சுட்டு இவங்க யாத்திரை போயிடும். அப்படி எல்லாம் வருது. அது ஆச்சாரிட்ட அனுமதி வாங்கணும். அப்பதான் நம்ம சேவை போய் சேரும். ரெண்டாவது, இந்த ஆச்சாரிய ஸ்தானம் என்னது? போஸ்ட்மேன் வந்து
உங்ககிட்ட இருக்கிற லெட்டர் வாங்கி அப்படியே அவர்கிட்ட கொடுக்குறேன். அவர் உள்ள திறந்து எழுதுற வேலையில இல்லை. நீங்க என்ன லெட்டர் கொடுத்தீங்களோ, நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ அதை எடுத்து கொண்டு போய் அங்க சேர்க்கிறது. அதுதான் ஆச்சரியம். குருவானவர் நாம் செய்யக்கூடிய சேவையை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறாரு. கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. பகவான் என்ன சொல்லியிருக்காரோ அதை சொல்லிக் கொடுக்குறாரு. அதை விட்டுட்டு அவரு ஓன் வேர்டு எழுதுறது, சொந்த வசனம் எல்லாம் பேசுறது, சொந்தமா இல்ல. இந்த பரம்பரா சிஸ்டத்துல சொந்த முயற்சி, என்னுடைய கருத்துக்கிறதுல இடமே இல்லை. இது நான் இப்படி நினைக்கிறேன், இப்படி இருக்கலாம், நான் இப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன், அதெல்லாம் இல்ல. ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, முந்தைய ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, அதான் அதிகாரப்பூர்வம். அப்ப ஆச்சாரியர் வந்து போஸ்ட்மேன் மாதிரி. கிருஷ்ணருக்கும் நமக்கு உள்ள கனெக்ஷன். சோ இங்க ரொம்ப அழகான விஷயங்களை பார்க்கலாம். இந்த விக்கிரக வழிபாடு பற்றி சொல்லும்போது அடுத்தது 19வது ஸ்லோகம். காம் பிரயதன்மேத்ய விவிக்த விருத்தி சதா புதோத சேனோவதூதா அலக்ஷிதஸ்வைரவதூத வேஷோ வர்தானி சேரே ஹரிதோஷனானி. இவ்வாறு பூமியில் சஞ்சரித்து வரும் வேளையில் பரமபுருஷரான ஹரியை மகிழ்விக்கும் கடமையை மட்டுமே அவர் செய்தார். அவரது கடமைகள் தூய்மையாகவும் சுதந்திரமானதாகவும் இருந்தன. அவர் சிகையை வாராமலும் உறங்குவதற்கு படுக்கை இல்லாமலும் ஒரு துறவியை போல உடை அணிந்து காணப்பட்ட போதிலும் புண்ணிய தீர்த்த ஸ்தலங்களில் நீராடுவதன் மூலம் எப்பொழுதும் புனிதமடைந்தவராகவே காணப்பட்டார். இவ்வாறாக அவரது பற்பல உறவினர்களாலும் காணப்படாத இடையராது சஞ்சரித்து வந்தார். யாருமே அவர் பார்க்க முடியல. சொந்தக்காரனுடைய தொந்தரவு கிடையாது, யாருடைய தொந்தரவு இல்லை. அவர் பாட்டுக்கு யாத்திரை போயிட்டு. இதுதான் நம்ம செய்யணும். ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது எப்படி சொந்த பந்தெல்லாம் விட்டு வர்றது? அப்படின்னா கிருஷ்ணரை போக முடியாது. என்னுடைய நினைவு வந்து அந்தே நாராயண ஸ்மிருதி. நான் இந்த உடலை விடும்போது கிருஷ்ணரை நினைக்கணும்னா அதுக்கு தயாராகும். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சொந்த பந்தங்கள் நம்ம எங்க இருக்குன்னே தெரியும். தேடுற மாதிரி எங்க இருக்க தெரியாது, ஏதோ கோயிலுக்குள்ள போயிருப்பாரு, அவ்வளவுதான். அப்படிதான் ஒரு காலத்துல வாழ்ந்தாங்க. 50 வயசு ஆனா அவங்க தீர்த்த யாத்திரை போயிடுவாங்க. எந்த கஷேத்திரத்துல இருக்காங்கன்னு தெரியாது. இன்னைக்கு பாருங்க, நிறைய பௌதிக பந்தங்கள் பற்றுதெல்லாம் வச்சுட்டு கட்டுண்ட வாழ்க்கை. அதான் கட்டுண்ட வாழ்க்கை, கட்டுண்ட வாழ்க்கையில. சோ இங்க என்ன சொல்றாங்க, தீர்த்த யாத்திரை பர்பஸ் என்னது? பரமபுருஷரான ஹரியை திருப்திப்படுத்துவதே ஒரு ஒரு யாத்திரிகரின் முக்கிய கடமையாகும். தீர்த்த யாத்திரை போறது கிருஷ்ணர் திருப்திப்படுத்துதா, அதுதான் மெயின் கோல். அதுக்கப்புறம் அந்த அப்படி பிரயாணம் செய்யக்கூடியவர் என்ன பண்ணணும்? சமுதாயத்தை திருப்திப்படுத்துவதை பற்றி ஒரு கவலைப்படக்கூடாது. ஓ, நான் எப்படி இந்த சமுதாயத்தை திருப்திப்படுத்துறது, இதெல்லாம் மறந்துடணும். ஒன் அண்ட் ஒன்லி கிருஷ்ணரை மட்டும்தான் திருப்திப்படுத்தணும். நாங்களுடைய புனித நாமத்தை பாடணும், ஜபிக்கணும், பகவானை பத்தி கேட்கணும். அது ஒண்ணு மட்டும்தான் கோல். அந்த சமயங்களில் சமூக வழக்கங்களையோ பழக்கங்களையோ தொழிலையோ அல்லது உடைமையோ ஒருவன் நம்பி இருக்க தேவையில்லை. அந்த தீர்த்த யாத்திரை போய் உட்காந்துட்டு அங்கிருந்து போன் போடுவாங்க. போன் மேல போன், இந்த என்னாச்சு, அது என்னாச்சு, அந்த பிசினஸ் என்னாச்சு, அவன் வந்து பாக்குறேன்னு சொன்னா பணம் கொடுக்குறேன்னு, அப்படி தீர்த்த யாத்திரை போக அங்கேயே இருந்திருக்கலாம் இல்லையா? சோ ஒரு தீர்த்த யாத்திரை போறது முடிவு பண்ணிட்டா யார்ட்டையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்துடணும். பாருங்க, நான் 10 நாள் இருக்க மாட்டேன், இதெல்லாம் நீங்க பாத்துக்கீங்க. அங்க போய் இதை பத்தி கவலைப்படக்கூடாது. பிசினஸ் என்ன, அங்க போய் உட்காந்து பிசினஸ் பத்தி பேரு, அது என்ன பிரயோஜனம்? சோ நாம இங்க உட்காந்துட்டு, இப்ப இங்க உட்காந்துட்டு இருக்கோம் பெரம்பலூர்ல, விருந்தாவனே நினைச்சிட்டு தான் விருந்தாவனத்துல தான் இருக்கும். கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா? இங்க பெரம்பலூர் உட்காந்துட்டு விருந்தாவனத்துல ராதா கூட்டத்துல வந்து ரகுநாத் தாஸ் கோசாமி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு, அப்புறம் அங்க ராதா கூட்டம் எவ்வளவு அழகா இருந்தது, கோவர்த்தன் மலை சுத்தி இந்த இடங்கள் அப்படியே நினைச்சிட்டு இருந்தா நம்ம விருந்தாவன்ல தான் இருக்கும். இங்க இருந்து விருந்தாவன் யாத்திரை போயிட்டு பெரம்பலூர்ல இன்னைக்கு என்ன வந்து பாக்குறேன்னு சொன்னாரு, இவ்வளவு பைசா கொடுக்குறேன்னாரு, அந்த பிசினஸ் என்னாச்சுன்னு நினைச்சு அவ்வளவு போச்சு. நம்ம பெரம்பலூர்ல தான் இருக்கு. நம்ம உடம்பு மட்டும் தான் விருந்தாவன் இருக்கு, உடம்பு மட்டும் விருந்தாவன் இருக்கு, மனசுலாம் பெரம்பலூர்ல இருக்கு. மாறாக நாம இங்க உட்காந்துட்டு பெரம்பலூர்ல உட்காந்துட்டு விருந்தாவன் நினைச்சிட்டு இருந்தா உடம்பு பெரம்பலூர் இருக்கு, மனசு விருந்தாவன் இருக்கு. அதான் கான்சியஸ்னஸ் எப்படி இருக்குன்னு தான் முக்கியம். அப்ப தீர்த்த யாத்திரை போனா அந்த மாதிரி கான்சியஸ்னஸ் வச்சுக்கணும், உணர்வு வச்சுக்கணும். பகவானை திருப்திப்படுத்தும் கடமையில் மட்டுமே எப்பொழுதும் ஆழ்ந்திருக்க வேண்டும். இவ்வாறாக
இந்த தீர்த்த யாத்திரை முறையை மேற்கொள்வதால் மனதும் செயலும் தூய்மைப்படுத்தப்பட்டு பரமபுருஷனை ஒருவரால் உணர்ந்தறிய முடியும். மாயாப்பூர் போயிட்டு வந்து ஒரு வைப்ரேஷன் எல்லாம் நீ இப்ப என்ன பண்ணீங்க இல்லையா? அங்க வந்து பகவானை பத்தி கேட்டீங்களா? வைஷ்ணவருக்கு சேவை பண்ணீங்களா? அந்த லீலைகளை வந்து நினைச்சீங்களா? அந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது அந்த வைப்ரேஷன். தீர்த்த யாத்திரை போனா அது நம்பிக்கை வரும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து கிளாஸ்ல சொல்றோம், புதுசா நிறைய பேர் வந்திருப்பாங்க. அந்த கிளாஸ்ல சொல்லுவோம் கிருஷ்ணர் வந்து மதுரால ஒரு ஜெயில தோன்றினார் சொல்லுவோம். அப்படியே அது போய் இந்த இடத்துல காமிக்கும் போது என்ன ஆகும்? ஓ, இந்த இடத்துல 5000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் இருக்கா அந்த இடம். அப்ப அந்த நம்பிக்கையும் உற்சாகம் அதிகரிக்கும். இந்த மதுரா போய் பார்க்கும்போது, துவாரகா, அயோத்தியா எங்கெல்லாம் பகவான் லீலை செய்தாரோ அந்த இடத்துல போய் பார்க்கும்போது இன்னைக்கும் அதே பேர் தான் இருக்கு. துவாரகா, மதுரா, அயோத்தியா, காசி, அதே பேர்ல தான் இருக்கு. ஜெகநாத் போய் அப்ப இங்க போகும்போது என்ன ஆகுது? அந்த நம்பிக்கை அதிகமாகுது. அதனாலதான் சில பக்தர் என்ன பண்ணுவாங்க, தீர்த்த யாத்திரை போயிட்டு பயங்கர உற்சாகம் ஆயிடும், பயங்கரமா சேவை பண்ணுவாங்க. அந்த இடத்தோட வைப்ரேஷன். சிலர் பாருங்க பக்திக்கு வராமே இருப்பாங்க. சில கணவன் பக்திக்கு வந்திருப்பாங்க, மனைவி வர மாட்டாங்க. மனைவி வந்திருப்பாங்க, கணவர் வர மாட்டாங்க. ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்து தீர்த்த யாத்திரை போன உடனே அங்க இடத்தையெல்லாம் பார்த்து, அங்க இருக்கிற சாதுக்கள் எல்லாம் பார்த்து, அந்த விக்கிரகத்தெல்லாம் பார்த்தோன்னே அவங்க டிவோட்டி ஆயிடும். அதுதான் அந்த இடத்தோட வைப்ரேஷன். நம்ம கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து பிரீச் பண்ணிட்டு இருக்கோம், வரவே மாட்டாங்க. ஆனா ஒரு 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 சாதுவை பார்த்தோன்னே டிவோட்டி ஆயிடும். உதாரணத்துக்கு நம்ம ரொம்ப நாளா கூப்பிட்டு இருப்போம், கோயிலுக்கு வாங்க, கோயிலுக்கு வரவே மாட்டாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியர் வராரு, சாது வராரு, வந்து அவங்க ஆசீர்வாதம் வைப்பீங்க, அப்போ வருவாங்க. அப்போ குரு மகாராஜ் பார்த்த உடனே அவங்க டிவோட்டி ஆயிடும். அதுதான் புனித புனித தீர்த்தா. அவரை பார்த்த உடனே, ஒரு ஆன்மீக குரு, ஒரு தூய பக்தரை பார்த்த உடனே நம்ம வந்து மணிக்கணக்கா பேசுறோம், கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம், அவ்வளவு சீக்கிரம் வர மாட்டேன். ஆனா ஒரு சாது வராராமே, சரி போய் பார்த்துட்டு வரலாம், அவங்க எங்க நல்லா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அது வந்து குரு மகாராஜ் பார்த்தோன்னே டிவோட்டி ஆயிடும். பயங்கரமா டிரான்ஸ்பர்மேஷன் ஆயிடும். வரவே மாட்டாங்க, சேவை பண்ண மாட்டாங்க, அப்படியே வந்து கோயில்ல வந்து அப்படியே ஓடிடுவாங்க. வைஃப் கொண்டு வந்து விட்டுட்டு, பைக்ல கொண்டு வந்து விட்டு அப்படியே ஓடிடுவாங்க. ஆமா, நிறைய பேர் இருக்காங்க. மனைவி கொண்டு வந்து கோயில் வரைக்கும் விடுவோம், கோயிலுக்குள்ள வரட்டும் அப்படியே ஓடிடும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு புனித ஸ்தலத்துக்கு போறதுனால அங்க இருக்கிற சாதுவை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள அந்த அனர்த்தங்கள் போயிடும். இது என்ன, அனர்த்தம் தடுக்குது, பொய்யவங்கார் தடுக்குது. நான் உள்ள போகணுமா, என்னைய டியூட்டி ஆகிடுவாங்க, இந்த பொய்யவங்கார் தடுக்குது. ஆனா ஒரு தூய பக்தருடைய கருணை கிடைக்கும் போது அந்த பொய்யவங்கார அடிபட்டு போயிடும். புனித ஸ்தலத்துக்கு போகும்போது அங்குள்ள பக்தர்களை தரிசனம் பண்ணும்போது இந்த பொய்யவங்கார அடிபட்டு போயிடும். இங்க இருக்கும்போது பொய்யவங்கார் ஸ்ட்ராங்கா. ஓ, இவங்க சொல்லி நான் கேட்கணும். ரைட், அடுத்தது அல்டிமேட்லி என்னது, தீர்த்த யாத்திரை போறது புனிதம் அடையதுதான். தீர்த்த யாத்திரை போறதோட நோக்கமே வந்து மனதையும் புலன்களையும் தூய்மைப்படுத்தலாம். அங்க போய் சண்டை போட்டுருப்பான், என் ரூம்ல அது ஒர்க்காகல, ஏசி ஒர்க்காகல, வெந்நீர் கிடைக்கல, எனக்கு பிரசவ டைமுக்கு வரல. சோ தீர்த்த யாத்திரை தப வாழ்க்கை தான். இப்ப விதுரர் எப்படி இருந்தாரு பாருங்க. விதுரர் தீர்த்த யாத்திரை என்பது எப்படி இருந்தாரு? அவர் உறங்குவதற்கு படுக்கை கிடையாது. அப்புறம் ஒரு துறவியை போல் உடை அணிந்திருந்தார். புனித ஸ்தலங்கள்ல நீராடுறது மூலம் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே ஒரு சாது, ஒரு சாதாரண ட்ரெஸ் போட்டார். நம்ம தீர்த்த யாத்திரை போனா இருக்கிற புடவை பூரா எடுத்து உள்ள வச்சு, இருக்கிற ட்ரெஸ் புடவை எல்லாம் பெட்டி பெட்டியா இருக்கு. அவங்க விதுரர் எப்படி இருந்தாரு? ஒரே ட்ரெஸ் தான், அதை வாஷ் பண்ணி போட்டுட்டாரு. 2 ட்ரெஸ், ஒன்னு போட்டுட்டாரு, ஒன்னு வாஷ் பண்ணி, சாது போல. தீர்த்த யாத்திரை வந்து சாது மாதிரி இருக்கு. அதுல போயிட்டு அங்க போனோடனே மனசு என்ன பண்ணும், அங்க இருக்கிற சேரி பக்கம் போகும். ஓ, பெங்கால்ல எந்த மாதிரி சேலை கொடுத்துறாங்க, அங்க இருக்குது, அங்க போய் சாரி வாங்கிட்டு வந்து அது அது சண்டையே போடுவாங்க. நீங்க பர்ச்சேசிங் டைம் கொடுக்க மாட்டேங்குது. அப்புறம் சரி போங்க, ஒரு நாள் பர்ச்சேசிங் டைம். அப்புறம் அது இப்படி போயிட்டு இருப்பாங்க. நீங்க நல்லா பாருங்க, தீர்த்த யாத்திரை போன இப்படியே போயிட்டு இருப்பாங்க, கடையை பார்த்துட்டு அப்படி போயிடும். அங்க இருந்து ஒரு 1/2 மணி நேரம் அங்க நேரா போனா அங்க கொலை இருக்கு. உதாரணத்துக்கு கோபித்தல், கோபித்தல் ஒரு இடம் இருக்கு. நீங்க கோபித்தல் போகும்போது நேர கோபித்தல் போகணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, கோபித்தல் போற வச்சு இந்த கடையை பார்த்து, ஓ அங்க என்னெல்லாம் வச்சிருக்கேன் பிரபு, நான் டெய்லிக்கு தான் வாங்குறேன் பிரபு, நான் சேவைக்கு தான் வாங்குறேன் பிரபு, நான் பக்திக்கு தான் வாங்குறேன் பிரபு, இங்க பௌதிகமா ஒண்ணு வாங்கல பிரபு.
அப்படின்னு எல்லா இடத்துலயும் வாங்கிட்டு போற இடம் வாங்கி. அப்புறம் என்ன பண்ணிட்டோம், ஓகே நீங்க இந்த டைம் போங்க, உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்தோம், அந்த டைம் நீங்க பர்ச்சேஸ் போய் எங்க வீட்டுல திலக்கு வேணும் அது ஓகே, அதுக்கு ஒரு டைம் வச்சுக்கோங்க. ஆனா ஹோல் யாத்திரை அதே கான்சியஸ்ல என்ன எங்க போய் எங்க வாங்கல. அந்த பக்தர் சொன்னாரு, நீங்க பிருந்தாவன அந்த இடத்துல போனா அது கிடைக்கும், அங்க போனா அந்த பிரசாதம் கிடைக்கும். அதே கான்சியஸ்ல இதெல்லாம் மாத்தணும். இதெல்லாம் மாத்திட்டு அங்க போய் கிருஷ்ணரை பத்தி மட்டுமே கிருஷ்ண வழியில. அப்போ சரி ஓகே, நான் பிருந்தாவனம் வந்திருக்கேன், எனக்கு இங்கதான் எல்லாம் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு நாள் பர்ச்சேஸ் டைம் கொடுத்துரும், அது அந்த டைம்ல போய் பர்ச்சேஸ். அது டெய்லிக்கு தான் ப்ரோ வாங்குறோம். கரெக்ட் தான், சரி அதுக்கு ஒரு டைம் வச்சுக்கோங்க. அங்க கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, பாதி பேர் காணாம போயிடும். எங்க பர்ச்சேசிங் போயிருக்காங்க. ஒரு இடத்துல பேசிட்டே இருக்க, அவங்க போட்டு போய் பர்ச்சேசிங் பண்ணிருக்காங்க. அசல வந்து உட்காருங்க, அவ கேட்டுட்டு போய் அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்க. அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அதுல. அந்த பர்ச்சேசிங் பண்ற இன்ட்ரெஸ்ட கிருஷ்ணர் மேல காமிச்சா நம்ம கிருஷ்ணரை பர்ச்சேஸ் பண்ணிடலாம். அந்த பொருட்களை பர்ச்சேஸ் பண்ற இன்ட்ரெஸ்ட கிருஷ்ணாவோட கதையில கேட்டா நம்ம கிருஷ்ணரை பர்ச்சேஸ் பண்ணிடலாம், கிருஷ்ணரை வாங்கிடலாம். ரொம்ப அழகான வர்ணனை. இந்த மாதிரி தூய பக்தர்கள் அவங்களுடைய வழிபாடு. இன்னைக்கு இன்னைக்கு ஆக்சுவலி காஷிஷர் பண்டிதோடைய மறைவு தினம். காஷிஷர் பண்டிட், பூகர்ப கோஸ்வாமி ரெண்டு பேருடைய மறைவு தினம். அப்புறம் நிம்பார்க் ஆச்சாரியுடைய தோன்றிய தினம். நிம்பார்க் அப்பீரன்ஸ் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. நிம்பார்க் ஆச்சாரியுடைய அப்பீரன்ஸ் டே. இன்னைக்கு ஈவினிங் நடக்கக்கூடிய கிளாஸ்ல நம்ம நிம்பார்க் ஆச்சாரிய பத்தி பேசலாம். இப்போ ஜஸ்ட் காஷிஷ் பண்டிட் ஒரு 10 minutes. காஷிஷர் பண்டிட் அண்ட் பூகர்ப கோஸ்வாமி. பூகர்ப கோஸ்வாமியும் லோகநாத கோஸ்வாமி நெருக்கமான நண்பர்கள். சைதன்ய மகாபிரிய சகாக்கள், நித்தியமான சேவகர்கள். சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு போறான்னு கேள்விப்பட்டா லோகநாத்னால தாங்க முடியாது. லோகநாத் கோஸ்வாமினால மகாபிரபு பிரிஞ்சு இருக்க முடியாது. அதனால ஒரு நாள் மகாபிரபு என்ன செஞ்சாரு, அவர் சன்னியாசம் எடுத்துக்கு முன்னாடி லோகநாதர் கூப்பிட்டு நீங்க விருந்தாவனம் போங்க, நான் விருந்தாவனம் வருவேன். இவருக்கு லோகநாதருக்கு சைதன்ய மகாபிரபு பிரிஞ்சு இருக்க முடியாது. ஆனா மகாபிரபு சொன்னா நான் கட்டாயம் விருந்தாவனம் வருவேன், நீங்க விருந்தாவனம் போயிருக்காரு. லோகநாதர் விருந்தாவனம் போனார். மகாபிரபு வருவாரு, அவர் சொல்லியிருக்காரு, அவருடைய ஆர்டரை மகாபிரபுடைய கட்டளை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ லோகநாதர் பெரிய மனம் இல்லாதவர் பூகர்ப கோஸ்வாமி. ரெண்டு பேரும் விருந்தாவனம் வந்தார். அங்க இருந்து விருந்தாவனத்துல 12 வாரங்களையும் சுற்றி எல்லாம். ஆனாலும் லோகநாதருக்கு என்னன்னா எப்பவுமே சைதன்ய மகாபிரபு பார்க்கணும், அவருடைய சங்கத்தில் இருக்கணும்னு ஆசை. ஏன்னா மகாபிரபு வரேன்னு சொன்னார், வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் பெங்கால்ல இருந்து பக்தர்களா வந்தாங்க. மகாபிரபு பத்தி கேட்டா மகாபிரபு சன்னியாசி எடுத்து தென்னிந்திய யாத்திரை போயிட்டாரு. அவர் சன்னியாசி எடுத்துட்டு தென்னிந்திய யாத்திரை போனார். அவருக்கு பிருந்தாவனில வரேன்னு சொன்னாரு, இல்ல அவர் பிருந்தாவனம் வரல, அவர் தென்னிந்தியா போயிட்டார். ஒரு நாள் பொறுத்துக்க முடியல. பூகர்ப கோஸ்வாமி அவர் ஒரு பஜனானந்தி. பஜனானந்தினா அவர் எப்பவுமே பகவானை மறந்து தன்னிலேயே அப்படியே சாண்டிங் பண்ணிட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, அப்படியே ராதா கிருஷ்ண லீலையில ஸ்மரணம் பண்ணி தன்னை மறந்த நிலையில இருப்பான். ஆனா லோகநாதருக்கு முடியல. லோகநாதருக்கு என்ன மகாபுடைய சங்கம் வேணும்னு சொல்லிட்டு அவர் ஓடுறாரு. விருந்தாவன்ல இருந்து அவர் போறாரு ஜெகநாத் பூரி. அந்த பூரி போனா சொன்னாங்க இப்பதான் மகாபிரபு தென்னிந்தியா போனாரு. அங்கிருந்து உடனே தென்னிந்தியா ஓடுறாரு. தென்னிந்தியா போகும்போது அப்ப சொல்றாங்க இப்பதான் மகாபிரபு திரும்ப பூரிக்கு போனாரு. அப்புறம் அங்கிருந்து பூரிக்கு வர்றாரு. இதெல்லாம் ஓடிட்டே இருக்காரு, அழுதுட்டே போறாரு. மகாபிரபு பார்க்க முடியல, தரிசனம் கிடைக்கல. அவருடைய பிரிவுல அப்படி அழுக பாருங்க. நமக்கெல்லாம் மகாபிரபு பிரிஞ்சுட்டோன்னு அழுகியே வரலையே. அப்படின்னு இவ்வளவுதான் நம்முடைய நன்மை. ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் பக்தி பண்ணிட்டு இருக்கேன், கோயில்ல இருக்கேன். என்ன கோயில்ல இருந்து பக்தி பண்ணணும்? மகாபிரபு நினைச்சு அழவா செய்யறோம். ஓ மகாபிரபு, உங்களை பிரிஞ்சு எனக்கு ஒரு நிமிஷமும் யுகமா போகுது. யுகாயுதம் நிமிஷேன சக்ஷுஷா பிராவிருஷாயுதம் சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்த பிரகேனமே. நமக்கு இந்த உலகம் இப்ப சூன்யமாவா தெரியுது. இது அனுபவிக்கிறதுக்கான இடமா தெரியுது பெரும்பாலான மக்கள். அப்புறம் கோயில் இருக்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம், நான் பகவானை பிரிச்சுட்டேன் அப்படின்னு அழுதுட்டே துயரத்திலேயே இருக்கிறோம். இன்னும் அது இது வரல அப்படின்னா இவ்வளவுதான் நம்ம ஸ்டாண்டர்ட், இவ்வளவுதான் இருக்கு இல்லையா? இவரு அழுதுட்டே போறாரு. அப்புறம் பூரி வந்தாரு. அப்ப சொன்னாங்க இப்பதான் மகாபிரபு விருந்தாவனம் போறாரு. அவர் ஓடி வர்றாரு. வர வழியெல்லாம் பாக்குற, இந்த வழியா தான் மகாபிரபு போயிருப்பாரு, பிரயாகா காசி. அங்கெல்லாம் சொன்னாங்க இப்பதான் போனாரு இப்படி மகாபிரபு பிடிக்கவே முடியல.
கடைசியில் இவர் விருந்தாவனம் வந்தாரு, மகாபிரபு போயிட்டு அவ்வளவுதான். அழற, அழுது அழுது மயங்கி விழுவார். எழுவாரு அழுவாரு மயங்கி விழுவார். அப்ப மகாபிரபு வந்து சொன்னாரு, பூகர்பா நீ கவலைப்படாத, நான் வருவேன், நீ திரும்ப பூரி வர வேண்டாம். ஆனாலும் ஒரு நாள் தாங்க முடியல. அவ என்ன பண்ணாரு, பகவான் வந்து மகாபிரபுக்கும் ராதா வினோதர் விக்கிரகம் வித்தியாசம் கிடையாது. ராதா வினோதர் விக்கிரகம் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணருடைய கொள்ளு பேரை வர்ஜனா பிரதிஷ்டை பண்ண விக்கிரகம். அது மறைச்சு போயிடுது. முகலாயர்கள் படையெடுக்கும் போது மறைச்சு போயிடுது 500 வருஷத்துக்கு முன்னாடி. பூஜாரி எல்லாம் பதற்குள்ள மறைச்சு வச்சுட்டு ஓடிட்டார். அப்போ வினோதர் வந்து பேசுறாரு. ஏன்னா கிருஷ்ணர் பாக்குறாரு, இந்த லோகநாதர் வந்து எப்பவுமே கிருஷ்ணரே நினைச்சு நினைச்சு அழற, மகாபிரபு நினைச்சு அழறாரு, மயங்கி விழுந்துடுறாரு. அவரை கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும்னு அவர் விக்கிரக ரூபத்துல வந்தார். பாத்தீங்களா, அப்ப விக்கிரகத்துக்கும் தூய பக்தருக்கு என்ன கனெக்ஷன். அவர் சொல்றாரு, லோகநாதா ஏன் அப்படி அழுதுட்டே இருக்க, எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பிட ஏதாவது கூட, நான் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டேன். அந்த பூஜாரியா என்ன புதர்ல போட்டுட்டு போயிட்டாங்க, இந்த முள்ளு புதர்ல ரொம்ப நாளா இருக்கேன், நீதான் என்ன வந்து எனக்கு பிரசாதம் கொடுக்கணும், ஒரு குழந்தை மாதிரி சொல்ற. அப்ப லோகநாதர் எழுந்திரிச்சு கண்ணெல்லாம் தொடச்சு அழுது எல்லாம் நிறுத்திட்டு போய் பகவானுக்கு போகா செய்வார், ஆஃபர் பண்ணுவார். போகா செஞ்சு ஆஃபர் பண்ணி முடிச்ச உடனே திரும்பி அழ வந்து மகாபிரபு நினைச்சு மயக்க விடுது. திரும்பி வினோதர் சொல்லுவாரு, எனக்கு திரும்ப பிரசாதம் கொடு. இப்படி அவரை என்கேஜ் பண்ணிட்டே இருப்பார். மகாபிரபு நினைச்சு ஒரு அழுது மயங்கி விடாம. அப்பதான் என்ன பண்ணாரு, லோகநாதர் வந்து விக்கிரகத்தை அப்படியே ஒரு ஒரு செயின் மாதிரி போட்டு கழுத்திலே போட்டார். அப்படியே மார்போட வச்சுட்டு இருப்பார். அப்படியே அந்த லோகநாதர் வந்து அந்த வினோதர் விக்கிரகத்தை அப்படியே மார்போட வச்சுட்டு இருப்பார். அவர் கூட எப்பவுமே பூகர்க கோஸ்வாமி இருப்பார். காஷீஸ்வர் பண்டிதர் வந்து ஈஸ்வரபுரியோட சீடர். ஈஸ்வரபுரியோட சீடர். சைத்தன்ய மகாபுரு யாரோட சீடர்? அவரு ஈஸ்வரபுரியோட சீடர். அப்ப சைத்தன்ய மகாபுரு வந்து ஜெகநாத்புரியில சன்னியாசி எடுத்துட்டு ஜெகநாத்புரியில இருக்காரு. ஈஸ்வரபுரிய இந்த உடலை விடுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாரா, காஷீஸ்வர் கோவிந்தா ரெண்டு பேரும், காஷீஸ்வர் கோவிந்தா ரெண்டு பேரும் ஏற்கனவே ஈஸ்வரபுரி சொல்லி வச்சிருக்காரு, என்னுடைய காலத்துக்கு அப்புறம் நீங்க போய் சைத்தன்யருக்கு சேவை பண்ணணும், மகாபிரபுக்கு நீங்க சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தார். அப்ப காஷீஸ்வர் பண்டிதரும் கோவிந்தாவும் சைத்தன்ய மகாபிரபு ஆன்மீக சகோதரர். ஆன்மீக சகோதரர் என்ன பண்ணுவார்னா, வைஷ்ணவ எட்டிகேட் என்னன்னா, வைஷ்ணவ நெறிமுறை என்னன்னா, ஒரு ஒரு ஆன்மீக சகோதரர் இன்னொரு சகோதரி சேவையை ஏற்றுக்க மாட்டார். நான் தான் அவருக்கு சேவை பண்ணணும்னு நினைப்பேன், சேவை ஏற்றுக்க மாட்டார். எல்லாரும் குருவுக்கு சேவை பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால இவங்க என்ன, மகாபிரபு என்ன பண்ணுவாரு, இவங்களுடைய சேவையை ஏற்றுக்க மாட்டார். இவங்க வருவாங்க ரெண்டு பேர். என்ன ஆகும்னா, ஈஸ்வரபுரியுடைய மறைவுக்கு அப்புறம் கோவிந்தாவும் காஷீஸ்வரியும் கூப்பிட்டு அவர் மறைவதற்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, என்னுடைய காலத்துக்கு அப்புறம் நீங்க போய் சைத்தன்ய மகாபிரபு சேவை பண்ணுங்க. ஈஸ்வரபுரி மறைந்ததுக்கு அப்புறம் கோவிந்தா நேரா பூரி வந்துட்டாரு. மகாபுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் கோவிந்தா, அவருடைய பர்சனல் செக்ரட்டரி. கோவிந்தா வந்தோடனே மகாபுரி ஏத்துக்க மாட்டேங்கிறார். இவர் என்னுடைய ஆன்மீக சகோதரர், இவருடைய சேவை எப்படி நான் ஏத்துக்கிறது இல்லை, நான் தான் அவருக்கு சேவை பண்ணணும். அவர் மகாபுரு சேவை பண்ண அவர் ஏத்துக்குவாரா, ஏத்துக்க மாட்டாரு. ரெண்டு பேரும் குருவுக்கு தான் சேவை பண்ணணும்னு நினைப்பாங்க. எல்லாருமே ஆன்மீக குரு திருப்திப்படுத்தணும், பக்தர்களுக்குள்ள அன்பு பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டு ஆன்மீக குரு திருப்திப்படுத்தணும். ஆனா வைஷ்ணவ கலாச்சாரம் என்னது, நான் ஒரு வைஷ்ணவருக்கு சேவகனா இருக்கணும். ஆனா எந்த வைஷ்ணவரும் அதை ஏத்துக்க மாட்டேன். நான் வந்து உங்களுக்கு சேவகனா இருக்குன்னு சொன்ன வச்சுக்கோங்க, நீங்க ஏத்துக்க மாட்டேன். பிரபு இல்ல இல்ல, நான் உங்களுக்கு சேவை பண்ணணும். இதுதான் அன்பு பரிமாற்றம். சோ கோவிந்தா வந்து சேவை பண்ண வந்திருக்காரு, மகாபிரபு ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்போ சர்வபௌம பட்டாச்சாரிய சொல்றாரு மகாபிரபுட்ட, மகாபிரபு அவருக்கு குருவோடைய கட்டளை, உங்க குருமராஜ் என்ன சொல்லியிருக்காரு, கோவிந்தாவை உங்க சேவை ஏத்துக்க சொன்னார். அப்ப நீங்க இது நிராகரிச்சு, நான் குருவோடைய கட்டளை நிராகரிச்சுப்பேன், அதனால கோவிந்தா ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் ஏத்துக்குவார். சர்வம் பட்டாச்சாரியர் சொன்னதுக்கு அப்புறம் தன் குருவோடைய விருப்பம் அதுக்கிறதுனால கோவிந்தாவை தன் செக்ரட்டரி அக்செப்ட் பண்ணிட்டு ஏத்துக்கிட்டார். காஷீஸ்வர் என்ன பண்ணாரு, பல இடங்களுக்கு புனித ஸ்தலத்துல யாத்திரை போயிட்டு அவர் பூரி வந்தார். அவரையும் மகாபிரபு முதல்ல ஏத்துக்க மாட்டேன்னு, இவர் எப்படி சீடரை ஏத்துக்க, என்னுடைய சேவனை ஏத்துக்க முடியும், அவர் என்னுடைய ஆன்மீக சகோதரர். திரும்பி பட்டாச்சாரியர் சொல்றாரு, இல்ல மகாபிரபு இது குருவோடைய கட்டளை. அப்ப காஷீஸ்வர் என்ன பண்ணாரு, மகாபிரபு கீர்த்தனம் பாடும்போது எல்லாம் வந்து பயங்கரமா நடனம் ஆடுவாங்க. அப்ப மகாபிரபு மேல வந்து யாரும் விழுந்துடக்கூடாது, அந்த கீர்த்தனம் வந்து உச்சகட்டம் போகும்போது மகாபிரபு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம நடனமா இருக்கும்போது ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுவார். ரத யாத்திரையின் போது 7-8 சர்க்கிள் இருக்கும், மகாபிரபு வந்து டான்ஸ் ஆடுவார். அப்போ அந்த ஒரு காஷீஸ் வந்து நல்ல ஒரு திடமான ஒரு ஆள், அவர் அந்த கூட்டத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி
யாரும் மகாபிரபு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம மகாபிரபு நடனம் ஆடும் போது யாரும் தொந்தரவு பண்ணாத மாதிரி பாத்துக்குவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, வைஷ்ணவருக்கு எல்லாம் பிரசாத டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. மகாபிரபுடைய சேவை என்னன்னா அவர் டான்ஸ் பண்ணும்போது ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றது, அப்புறம் மகாபிரபுடைய பிரசாத் வந்து எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்றது. அப்போ ஒரு நாள் மகாபிரபு வந்து காசி விசிட் பண்டிதை கூப்பிட்டு சொன்னாரு, நீங்க வந்து பிருந்தாவனம் போங்க, பிருந்தாவன்ல போய் ரூப கோசாமியுடைய ராதா கோவிந்தர் கோயில்ல சேவை பண்ணுங்கன்னு. ஆனா யாருக்கு பிரிய வரும் மகாபிரபு விட்டு போறதுக்கு இல்லையா? மகாபிரபுடைய சங்கத்தை விட்டு போறதுக்கு யாருக்கும் பிரிய வராது. காசி அழறாரு, காசி விசிட் பண்டிதை அழறாரு, நான் போக மாட்டேன். அப்போ மகாபிரபு என்ன பண்ணுவாரு, தன்னுடைய விக்கிரகத்தை கொடுத்தாரு, கோவிந்தா விக்கிரகம், அதாவது கோவிந்தா. இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த விக்கிரகம் வந்து ஜெய்ப்பூர்ல இருக்கு, பேலஸ் ஜெய்ப்பூர்ல வந்து ராதா கோவிந்தர் விக்கிரகம். அந்த ராதா கோவிந்தர் விக்கிரகம் பிருந்தாவன்ல இருந்தது 500 வருஷத்துக்கு முன்னாடி. ராதா கோவிந்தர் விக்கிரகம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி பஜன்னாமலா பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. ராதா கோவிந்த தேவோ ஜெயதாம் சுரதோ மங்கோ மமமந்தா மதிர்கதி அசர்வஸ்ய பதாமதோ ராதா மதனமோ திவ்ய பிருந்தாரண்ய சிம்மாசனத்தோ ஸ்ரீ ராதா கோவிந்த தேவோ தேசே விஸ்மரம் ஸ்ரீமான் ராசரசாரம்பி வம்சி வலரசக கஷ்டம் பேரு சதவித்தியம் ஸ்ரீ கோபிநாத 3 விக்கிரகம் சம்பந்தா அபிதேயா பிரயோஜனம். நம்ம கிருஷ்ணருக்கு நமக்குள்ள சம்பந்தம் கொடுக்கக்கூடிய விக்கிரகம் யாரு? சம்பந்த விக்கிரகா. சம்பந்த விக்கிரகா ராதா மதன் மோகன். சம்பந்த ஆச்சாரியர் ராதா மதன் மோகன் வர்ஷிப் பண்ணிட்டு சனாதன் கோஸ்வாமி. சனாதன் கோஸ்வாமி நம்முடைய சம்பந்த ஆச்சாரியர். சம்பந்தான் என்னது? எனக்கும் கிருஷ்ணருக்கு என்ன சம்பந்தம், நான் யாரு, பகவான் யாரு. அதுக்கப்புறம் அபிதேயா. அபிதேயனை எப்படி பிராக்டிஸ் பண்றது, கிருஷ்ணபக்தி எப்படி பிராக்டிஸ் பண்றது, அதற்கான அனுகிரகம் பண்ணக்கூடிய விக்கிரகம் தான் கோவிந்தா, ராதா கோவிந்த தேவ். அதோடைய ஆச்சாரியர் யாரு? பக்தி தொண்டை நாம் எப்படி பயிற்சி பண்ணணும் கத்துக் கொடுக்குற ஆச்சாரியர் யாரு? ரூப கோசாமி. அவருடைய புத்தகங்கள் சிந்து உபதேசாமிர்தம், இந்த புத்தகங்கள்ல நம்ம எப்படி பக்தி தொண்டை செய்யணும்னு கத்துக் கொடுக்கிறார். சயின்ஸ் பக்தி தொண்டை பற்றி விஞ்ஞானத்தை கற்பிக்கிறார். பிரயோஜனா. பிரயோஜனா விக்கிரகம் வந்து கோபிநாதர். பிரயோஜன ஆச்சாரியர் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி. கிருஷ்ண பிரேமம் தான் பிரயோஜனம். ரகுநாதர் எப்பவுமே கிருஷ்ண பிரேமத்திலே இருப்பார். அப்போ மகாபிரபு சொன்னாரு, காசிஷர் கூப்பிட்டு நீங்க போய் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க போய் பிருந்தாவன்ல கோபிநாதருக்கு சேவை, கோவிந்தருக்கு சேவை பண்ணுங்க. ரூப கோசாமியுடைய டெம்பிள் இருக்கு, ராதா கோவிந்தர், அங்க போய் சேவை பண்ணி. இவர் அழகாரு, போக மாட்டேன். அப்போ மகாபிரபு தன்னுடைய விக்கிரகத்தை கொடுத்தாரு, இந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு போங்க, இந்த விக்கிரகத்துக்கு எனக்கு எந்த வித்தியாசம் இல்லை. அப்புறம் தான் சமாதானார். மகாபிரபு தன் கூட வராரு விக்கிரக ரூபத்துல. அப்போ ராதா கோவிந்தர் பக்கத்துல இந்த கௌரங்கர் விக்கிரகம், கௌர் கோவிந்தா, அந்த விக்கிரகத்தை வச்சு வர்ஷிப் பண்ணார். அதுக்கப்புறம் 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா, அப்ப முகலாயர் படையெடுப்பு வந்ததா, அப்ப இந்த விக்கிரகம் எல்லாம் ஜெய்ப்பூர் போனார். இங்க ஜெய்ப்பூர்ல ஹார்ட் ஆஃப் த சிட்டி, ஜெய்ப்பூர்ல மெயின் நகரத்துல ஒரு பெரிய பேலஸ், ஜெய்ப்பூர் ராஜாவோட பேலஸ். அந்த பேலஸோட மெயின் ஆல்டர்ல ராதா கோவிந்த தேவ் இருக்கு. ராதா கோவிந்த தேவர் பக்கத்துலயே சின்னதா கௌரங்க விக்கிரகம், கௌர் கோவிந்தா சுவாமி, கௌர் கோவிந்த விக்கிரகம் அங்க இன்னும் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு. அங்க வந்து ரொம்ப அழகா வர்ஷிப் பண்ணுவாங்க. நிறைய பாத்தீங்கன்னா ஆரத்தி டைம்ல 100கணக்கான பேர் 1000கணக்கான பேர் வந்துருவாங்க, ரொம்ப அழகா பாடுவாங்க. அப்படியே ராதா கோவிந்தருடைய புகழ் பாடுவாங்க, கௌரவங்கள் பாடுவாங்க, நல்லா இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி இந்த விக்கிரகத்துக்கு பகவானுக்கு வித்தியாசம் இல்லை. மகாபிரபு தன்னையே ஒரு விக்கிரகமா கொடுத்தாரு. அப்ப காசிஸ்வர் என்ன பண்ணாரு, இந்த விக்கிரகத்துக்கு பகவானுக்கு எந்த வித்தியாசம் இல்லை, அந்த விக்கிரகத்தை அழைச்சிட்டு வந்து மகாபிரபு கூட்டின்னு வந்து அவங்க கூட கோவிந்தர் கூட வச்சு வழிபாடு பண்ணாரு. அதனால தூய பக்தருடைய அன்பு. சோ கிருஷ்ணா வந்து இங்க ப்ராப்பர் 3 விஷயம் சொன்னார். தூய பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் செய்வதற்காகவும், பொதுமக்களை பாவ வாழ்க்கைக்கு விடுவிப்பதற்காகவும், நம்மை போன்ற பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர்களை புனிதப்படுத்துறதுக்காகவும் பகவான் விக்கிரகம். நினைக்கலாம், ஓ நான் தான் இப்ப பாவ வாழ்க்கையில விட்டுட்டேனே, நான் கோயில்ல வந்திருக்கேன், நான் எந்த பாவம் செய்யறது இல்ல, நான் மது இருந்தது இல்ல, மாமிசம் சாப்பிடுறது இல்ல, தகாதுறவு பண்றது இல்ல, சூதாடுறது இல்ல, அப்போ பகவான் எனக்கு எப்படி அனுகிரகம் பண்றாரு? அவர் விக்கிரக ரூபத்திலிருந்து நம் சேவையை ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அது மூலமா நம்ம கிருஷ்ணனோட இன்னும் அனர்த்தங்கள், இந்த அனர்த்தமெல்லாம் போயிடுச்சு. எந்த அனர்த்தமெல்லாம் போயிடுச்சு?
இப்ப கோயில் இருக்கிற பக்தர் கூப்பிட்டு சிகரெட் பிடிக்கலாம் வாங்கினா வருவாரு, என்னை கூப்பிட்டா வருவானா? இந்த சினிமாவுக்கு போலாம், இல்ல மதுபான கடைக்கு போலாம், இல்ல அந்த தாசி வீட்டுக்கு போலாம், வரமாட்டேன். ஆனா இன்னும் அர்த்தம் இருக்கு. என்ன அனர்த்தம் இருக்கு? காமம், கோபம், பேராசை, பொறாமை, அகங்காரம், இந்த அனர்த்தங்கள்லாம் போகும். அப்ப பகவானுக்கு தொடர்ந்து சேவை பண்ணும்போது இந்த அனர்த்தங்கள்லாம் போகும். பொதுமக்களுக்கு என்ன? பாவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருக்காங்க. அவங்க கோயில்ல வரும்போது அவங்க படிப்படியா பக்தருடைய சங்கத்துல வந்து கேட்கும் போது படிக்கும் போது அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா பாவ வாழ்க்கையில் விடுபட்டு அவங்களும் பக்தி பாதிக்கும். தூய பக்தர்கள் எப்பவுமே விக்கிரகத்தோடு அன்பு பரிமாற்றம். அதனால ரொம்ப அழகான வர்ணனை இங்க பார்க்கிறோம் இதனுடைய லைஃப்ல, காசிஸ்வர் பண்டிதருடைய வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில் நிறைய அனுபவமா உணரலாம். ஹரே கிருஷ்ணா. இந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி.